ஷர்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. நம்ம இங்கிருந்து கணக்கம்பட்டி போகிறோம். ஐயனை தரிசனம் பண்ணி மக்களுக்கு அங்கே என்ன நடக்குது, அங்கே எப்படி இருக்குது, ஐயனுடைய கருணை எப்படி இருக்குது, மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் எப்படி அங்கே நடக்குது, வர்ற மக்களுக்கெல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கோவையை சேர்ந்த ஜீவா, சாவித்ரி 2 பேரும் ஐயனை தரிசனம் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஒரு குறைஞ்சது அவங்க ஒரு ஐயன் உயிரோடு இருக்கும்போது சந்தித்தவங்க ஜீவா. ஐயன் கூடயே இருந்து ஐயன் கூடயே பேசி ஐயனுடைய உணர்வுகளை புரிந்தவர்கள் அவங்களும் தன்னுடைய பதிவு பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். 2வது சாவித்ரி, என் அன்பு தங்கை சாவித்ரி கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஐயனை எப்படி உள்வாங்கி, அவங்கள ஒரு தேவிக்கு ஒரு புற்றுக்கோயிலில் மிகப்பெரிய பூஜாரியாக இருக்காங்க. இருந்தும் ஐயனை எப்படி உள்வாங்கி அவங்க இது பண்ணாங்கிறத சொல்லியிருக்காங்க. என் பேர் ஜீவாங்க. பேர் ஜீவா. ஜீவா. ஊர் கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். சரிங்களா. கோயம்புத்தூரில் எங்கே? இடையர்பாளையங்க. அப்பா இருக்கும்போதே கூட இருந்திருக்கீங்க? ஆமாங்க. ஐயா பார்த்த சந்தோஷம், சரியான சந்தோஷம். அப்போ இருந்திருக்கீங்க. சரி. அப்போ அந்த இதெல்லாம் அனுபவிச்சு இருக்கிற அறிவு அன்னைக்கு இருந்திருந்தா ஐயன் காலையே பிடிச்சிருப்பேன். நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயன் கிட்ட போக பயம். இன்னைக்கு அவரு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினா நம்மளை எல்லாம் சூழ்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஐயன் வெளிப்படுத்தாமே விட்டுட்டாரு. இப்படி எல்லா நேரத்துக்குமே தெரிஞ்சிச்சுன்னா ஐயனை விடுவோமா நம்ம? இப்போ விட மாட்டோம்ல. இப்போ பிடிச்சிருக்கோம்ல. இப்போ எப்படி பிடிச்சிருக்கு? இந்த கூட்டமெல்லாம் தாங்குங்களா அந்த ஐயன்? இந்த இருக்கல இப்போ தாங்கிட்டு தான் இருக்காரு. தாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இல்லை, அவர் நினைச்ச எல்லாத்தையும் தாங்குவாரு. நம்ம தாங்கி இருக்க மாட்டோம். பையன் பேரு கமலக்கண்ணனுங்க. அவன் ஐயா கிட்ட உயிரோட இருக்கும்போது வாங்க கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டான். அப்புறம் அவன் ரொம்ப பிடிவாதமா வர சொல்லி, வேலை இல்லாம இருக்கானேன்னு பிடிவாதமா வர சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். தம்பி பொண்டாட்டி நாங்க எல்லாம் போனோம். போய் ஐயா கிட்டயே இருந்தாரு, எங்க பக்கத்திலயே இருந்தாரு. அவரு நல்லா எங்களை பார்த்தாரு, பேசினாரு. அப்புறம் எங்க பையனை பார்த்துட்டு என்னடா சோக்கா இருக்கிற, நீ வணங்காம இருக்கிற அப்படின்னு சொல்லி பேசினாரு. மழை சரியான மழை வர மாதிரி இட்டு கட்டிட்டு வந்துச்சு. எங்களை உள்ள மாட்டு கொட்டாய்க்குள்ள போக சொல்லிட்டாரு. இவனை மட்டும் இந்த சாணி அள்ளுடா, இதெல்லாம் அள்ளுடா, வைக்கப்பில்லாம் அள்ளுடான்னு சொல்லிட்டு எங்களை போமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போயிட்டா அவனை எல்லாம் எடுக்க வச்சாரு. எல்லாம் எடுக்க வச்சு சரியான மழையில நனைஞ்சிட்டு எடுத்தான். வெள்ளையும் சொல்லையுமா வந்திருந்தான். அவனை எல்லாம் அழுக்காக்கிட்டு அவரு என்னடா என்னடா முறைக்கிறேன்னு கேட்டாரு. ஐயா என்ன இப்படி கெட்ட வார்த்தை பேசுறாரு, நான் திருப்பி பேசிடுவேன், சாமி எல்லாம் இப்படி பேசுமான்னு அவ சொன்னான். அவங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அது சாமி, அது பேசக்கூடாது, அவர் என்ன சொல்றாரு செய்யுங்கன்னு சொல்லி அவன் கம்மன் அதை செஞ்சுட்டு அதுக்கு ஐயா போயிட்டாரு. மழை நின்றுச்சு, நாங்க வந்துட்டோம். அப்புறம் அவரு இப்படியெல்லாம் பேசுவாரான்னு எனக்கு சாமி, இதெல்லாம் சாமி கிடையாதுன்னு அவன் சொன்னான். இவ்வளவு நான் 8 வருஷம் அவரு ஜீவசமாதி ஆனது எங்களுக்கு தெரியாது. 8 வருஷம் கழிச்சு அவரு எங்க கனவுல வந்தாரு. அப்புறம் சரி அவர் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்க போனோம். ஐயா பார்க்கணும்னு அது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணும் தெரியல ஐயாவோட மகிமை. பின்னாடி அவர் போயிட்டு இப்ப நல்லா இருக்கிறாருங்க. கல்யாணம் ஆச்சு, தங்கச்சி கல்யாணம் பண்ணாரு, வீடு கட்டினாரு. அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் குழந்தை இல்ல. நான் நம்பிக்கை இல்லாம இருந்தா, சாமி கிட்ட வாடா போலான்னு நம்பிக்கை இல்லாம இருந்தான். அப்புறம் போனேன்னா குழந்தை கனவுல சொன்னாரு. கனவுல அவரு அவங்க அம்மா கிட்ட, நான் குரு பூஜைக்கு போயிருந்தேன், ஐயா என்னையா 2 பேத்துக்கு ஒரு குழந்தை கிடைக்கலையே, பொண்ணுக்கு பையனுக்கு கிடைக்கலையேன்னு குரு பூஜையில கண்ணீர் விட்டு ஐயன்கிட்ட கும்பிட்டேன். கும்பிட்டதுல 3 பௌர்ணமிக்கு தான் போனாங்க. 4வது பௌர்ணமி போன கன்சீவ் ஆயிட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சரி. கவுண்டம்பாளையம். சரி சரி, எல்லாம் ஒரே ஏரியா கவுண்டம்பாளையம் தான். சரி சரி, சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பர்த்டே பழனி வந்தோம், சாமி கும்பிட்டு ஐயா பார்க்கணும்னு வந்தோம். சரி, பார்த்துட்டு போனோம். அன்னைக்கு நைட்டே வந்தாரு கனவுல.
வந்து என்ன சொல்ல வந்தாரு, நான் முழிச்சிட்டேன், பார்க்க முடியல. திருப்பி வரணும் ரொம்ப ஆசையா இருந்தது. அடுத்த வாரமே ஓடி வந்துட்டான். அப்புறம் போன மாசம் பௌர்ணமிக்கு வந்தான். வந்து போனோமே ஐயன் படம் வாங்கிட்டு போனேன். பூஜை அறையில வச்சு கும்பிட ஆரம்பிச்சேன். டெய்லி டீ பிஸ்கெட்டு என்ன என்னால முடியுதோ எல்லாம் வச்சு கும்பிடுறான். 2 வேளையும் பூஜை பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன். கட்டாமூச்சி என்னை சுத்தி இப்படி வந்தாரு. வந்து என் பாதத்துல வந்து டச் பண்ணிட்டு என்கிட்ட அந்த தியானம் இரு அப்படின்னு சொன்னாரு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் டெய்லி எனக்கு கிடைக்கிற டயத்துல காலையில தியானம் இருப்பேன். இன்னைக்கு இருக்கீங்க டெய்லியும் தியானம் இல்லை, இன்னைக்கு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல ஜீவாம்மா சொல்லும்போது என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சண்டை ஓட்டிங்க. உணரல. சமாதியில ஆறுக்க போறேன் கேட்டீங்களா இல்லையா? அவரும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. சொல்லுங்க. இறந்தவரு அவரை போய் நீங்க கும்பிடுறீங்க, அப்ப இவங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னேன். சரி, இன்னைக்கு நான் ஐயாவுக்கு சர்க்குருவே சரணம் அடிமை ஆயிட்டேன். அடிமை இல்ல, சரணாகதி ஆயிட்டோம். சரணாகதி ஆயிட்டோம் இல்லையா? இதுதான் ஐயனுடைய கருணை. இப்போ கூட வந்தவங்க எல்லாருக்குமே அந்த நல்ல விஷயம் நடக்கணும். தன்னை எரிஞ்சால் நான் யாருன்னு அறிவான்னு சொல்றேன். அந்த அறிவை நான் உணர்ந்துட்டேன். உணர்ந்தாச்சு. சர்க்குருவே உணர்ந்துட்டேன். சர்க்குருவே டயத்துக்கு ஐயா டெய்லி இல்ல போ, நான் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு நாள் வரலைன்னா ஃபீல் பண்ணுவேன். அன்னைக்கு நைட்டே வந்து என்னை சுத்தி தூங்கும்போது நைட்டே சுத்துவாரு. 3 சுத்துவாரு. டெய்லி பூஜை முடிஞ்சதுமே உண்மையில இந்த டைம் 8:30 இருந்து 11 மணிக்குள்ள வருவாரு. இன்னும் காணா அப்படின்னு பிள்ளைங்க அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் ஐக்கியமாயிட்டேன். என்ன இருக்கா பழம் எல்லாம் வைப்பேன். அப்பா வாங்க ஏழை வீட்டுல டீ பிஸ்கெட் என்னால முடிஞ்சது வச்சிருக்கிறேன். சர்க்குருவே சரணம். ஐயனின் அற்புதங்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க, நீங்க காது குளிர கேட்டிருப்பீங்க. இப்போ மக்களோட நான் உட்கார்ந்து அளவலாவி கொண்டு இருக்கும்போது உரையாடிக்கிட்டு இருக்கும்போது இனியும் ஒரு அற்புதம், என்னை அதிர்ச்சி அடைய வைக்கும் அற்புதம். ஒரு குழந்தை பேச தெரியாத ஒரு தத்தி பேசும் ஒரு குழந்தை தனக்கேற்பட்ட அனுபவத்தை சொல்லும்போது மிரண்டு போயிட்டேன். கருணை கூர்ந்து மக்களே, தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க. சின்ன குழந்தைக்கு எப்படி தனக்கு ஐயன் வந்து காட்சி தந்தார், எப்படி வந்து பேசினாரு, என்ன சொன்னாருன்னு சொல்லி அந்த பிள்ளை நம்மக்கிட்ட சொல்லும்போது நான் பாலகிருஷ்ணன் அப்படியே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டாங்க இருந்தவங்க எல்லாமே. அதனால தான் சொல்கிறேன், சர்க்குருவுடைய கருணை மிக அளப்பரியது. உங்கள் அனைவரும் எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து ஐயனிடம் முறையிட்டு வேண்டுங்க, நிச்சயமாக நடக்கும். இந்த குழந்தை தான், அந்த குழந்தை தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை சொல்லுது. வாங்க கேட்டு பாருங்க. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.